வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நாங்கள் கருணக்கிழங்கு பிரட்டி எப்படி கறி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இதை சுத்தம் செய்யணும். ஓகே, இப்போ சுத்தம் செய்த இது கருணக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் இனி கொஞ்சமாக உப்பு சேர்த்து பொரிச்செடுப்போம். ஒரு பொன்னிறமான கலர் வரும் வரைக்கும் நாங்கள் பொரிச்செடுப்போம். அதுக்கு முன்னுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதையும் பார்ப்போம். ஓகே, தேவையான பொருட்கள் தேவைக்கேற்ற எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் சின்னதாக வெட்டின வெங்காயம், சின்னதாக வெட்டின உள்ளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய் விருப்பம்னா போடலாம். மற்றது தேங்காய் பால். இங்கே தேங்காய் புளிஞ்சு பால் எடுக்காது முடியாத காரணத்தினால நான் பவுடர் பால் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகாய்த்தூள், யாழ்ப்பாண முறையில் செய்யப்பட்ட மிளகாய்த்தூள். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், பெரிய சீரகம், உப்பு. கருணக்கிழங்கு கறிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸில் இந்த பழ புளி ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த கறியின் சுவையை இன்னும் அதிகரிக்கும். ஸோ விருப்பமானாக்கள் தக்காளி பழமும் போடலாம். நான் இப்போ புளி போட போகிறேன். இதை நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருப்போம். கருணக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கு. பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக அளவான எண்ணெய் விட்டு பொரிச்செடுப்போம். ஓகே, சட்டி சூடாயிட்டுது. அளவான எண்ணெய் கொஞ்சம் விட்டு நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டுது. இதுக்குள்ளே கருணக்கிழங்கு போட்டு பொரிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டுது. இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் பேப்பர் போட்டு அல்லது டிஷ்யூ போட்டு அதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இன்னொரு பாத்திரத்தை நாங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் சூடானதும் அதுக்குள்ளே கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், கொஞ்சமாக பெரிய சீரகம், போட்டு அப்புறம் வெங்காயம் போடுவோம். அதோடு கொஞ்சமாக உள்ளி சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் பொரிஞ்சு பொன்னிறமாக வரும் வரைக்கும் இப்படியே கிளறி கொண்டு இருப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ தான் இந்த வெந்தயத்தை இதுக்குள்ளே சேர்க்கணும். வெந்தயம் கருகக்கூடாது. அதுவும் ஒரு சிவப்பு நிறம் வரும்போது அடுப்பை நாங்கள் குறைச்சி கொண்டு அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போடுவோம். இதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்வோம். அப்போ தான் இந்த எண்ணெயோடு சேர்ந்து மிளகாத்தூள் இந்த தூள் வைக்க இல்லாமல் போகும். தேவைக்கேற்ற மிளகாத்தூளை நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூள் வைக்க அடங்கிட்டு இதுக்குள்ள நான் இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்க்க போகிறேன்.
இதோட நான் கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் பவுடரையும் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி ஒரு 3 to 4 minutes வந்து நாங்கள் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை பார்ப்போம். ஓகே, குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பொரித்து வச்ச கருணக்கிழங்க ஆட் பண்ணுவோம். இதை இப்போ நாங்கள் ஒரு 3 to 4 நிமிடம் மூடி வைப்போம். ஓகே, நாங்கள் இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நாங்கள் இப்போ கறி செய்து முடியுது, இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டால் இன்னும் நல்லா கொஞ்சம் வறண்டு வரணும். அந்த தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் 1 நிமிடம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கறி வந்து முழுதாக ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் இதை இறக்கி பரிமாறுவோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான கருணக்கிழங்கு பிரட்டல் ரெடி.